நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் அகற்றப்படாமல் உள்ள குப்பை கிடங்கு. குப்பைகளை கையில் ஏந்தியபடி பல்லடம் வட்டாட்சியரை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அருள்புரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள நீர்வழிப்பாதையில் கரைப்புதூர் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் தேவையற்ற கழிவுகளை கொட்டி வருவதாகவும், நீர்வழிப்பாதையில் குப்பைகளை கொட்டுவதால் அப்பகுதி சுகாதாரக்கேடு ஏற்பட்டு அசுத்தமான நிலையில் உள்ளதாகவும், இந்த குப்பைகளை உண்பதால் அப்பகுதியில் உள்ள ஆடு மாடுகளும் நோய்வாய் ஏற்பட்டு இறந்து விடுவதாகவும், நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டு ஊராட்சி நிர்வாகம் நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டி வருவதாகவும் பகுதி மக்கள் உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கு தொடுத்த நிலையில் 8 வாரங்களில் இந்த குப்பைகளை அகற்ற வேண்டுமென சென்னை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் இன்று வரை குப்பைகளை அகற்றாமல் ஊராட்சி நிர்வாகம் மெத்தனப்போக்கோடு செயல்படுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து இன்று அப்பகுதி மக்கள் 80க்கும் மேற்பட்டோர் கையில் குப்பைகளை ஏந்தியபடி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குப்பைகளை அகற்றாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும், நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாதது ஏன் எனவும் வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும், வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளிடம் பேசி குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் உறுதி அளித்துள்ளார். 10 நாட்களுக்குள் குப்பைகளை அகற்றாகவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் எனவும், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை நடத்துவோம் எனவும் பொதுமக்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணி பூரா எல்லாமே கெட்டு போச்சுங்க. புகை அதிகமா வருதுங்க. கரப்புதூருக்கு வந்து இந்த மேல எப்பவுமே இருக்கு இல்லைங்க. இந்த இதுல வந்து நாயும் சேருதுங்க. வண்டி வாசல் போக முடியறதுங்க. தண்ணி பைப் எல்லாமே அருள்புரம் ஃபுல்லா தண்ணி அங்கதான் போகுதுங்க. அருள்புரம் ஆரம்பத்து மழை எல்லாமே ஆமாங்க. பஞ்சாயத்து இருக்கிறவங்களே விற்கிறாங்க. பப்ளிக் எல்லாம் யாரும் விற்கிறாங்க? பஞ்சாயத்து விற்கிறாங்க. வருஷ கணக்கா வந்து நாங்க சொல்லியாச்சுங்க. பஞ்சாயத்துல வருஷ கணக்கா ரிப்போர்ட் பண்ணியாச்சு. போராடுறாங்க சார். தண்ணி இல்லைன்னா 2 மணி நேரம் இருந்துக்கலாம் சார். காத்துல இருக்க முடியாது. அந்த காத்து மிகப்பெரிய புகை. லட்சக்கணக்கான பேர் சார், லட்சக்கணக்கான பேர் அதுல போயிட்டு இருந்த தண்ணி அந்த பூரா டோட்டலா பிளாக் பண்ணி போட்டாங்க. பள்ளத்தையும் மூடி போட்டாங்க சார். ஒரு சார் தண்ணி வராது. அடுத்து மழை பெரிய மழை பெஞ்சா அந்த ஊர் தண்ணி வேஸ்ட் ஆகும். தண்ணி ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு வாரம் 2 மணி நேரம் வந்து எல்லா குழந்தைகளும் பீசிங் ப்ராப்ளம் அது பூரா லிவர் டாக்டர் பார்த்துருக்காங்க சார். அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு. பல்லடம் வட்ட கரைப்புதூர் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்கே குடியிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே அந்த பஞ்சாயத்தினால் செய்ய முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் சில ஆயிரம் பேர் வசிக்கக்கூடிய பகுதியில் பல லட்சம் பேர் வசிக்கின்ற காரணத்தினால் எவ்வித அடிப்படை வசதியும் செய்யாத காரணத்தினால் அந்த கரைப்புதூர் பகுதியிலே குப்பைகளை கொண்டு கொட்டி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். அங்கே மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் 8 வார காலக்கெடுவிற்குள் அந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என சொல்லி பல்லடம் வட்டாட்சியாளர், பிடிஓ, மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் உள்ள மாநில தலைமைச் செயலாளர் ஆகியோருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த உத்தரவு காலம் முடிந்து 8 வாரமாகியும் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கின்ற வகையில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீர்ப்புக்கு பிறகும் அங்கே குப்பைகளை கொண்டு போய் கொட்டி அந்த குப்பையை தீ வைத்து எரிக்கின்ற ஒரு அக்கிரம செயலை அந்த பஞ்சாயத்தை செய்து இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அந்த பகுதியில் உள்ள மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அருகிலே 2 பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. நீர்நிலை பகுதியில் நீர்நிலைகளை அளிக்கின்ற விதமாக பஞ்சாயத்து நிர்வாகமே இந்த குப்பைகளை கொட்டி அங்கே மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த குப்பைகளை நீதிமன்ற உத்தரவை மதித்து அந்த குப்பைகளை அங்கிருந்து அகற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால்
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாங்கள் தொடருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மக்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்காக அனைத்து விதமான போராட்டத்துக்கும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 15 நாட்களுக்குள் அந்த குப்பைகளை அங்கு அகற்றாவிட்டால் பல்லடத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே இந்த மக்கள் குடியேறும் போராட்டத்தை அங்கே நடத்த இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஏனென்று சொன்னால் அங்கே வாழ முடியாத சூழ்நிலை. இவரெல்லாம் வீட்டை காலி செய்துவிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அங்கே போய் குடியேறினா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று சொன்னால் அதற்கும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறோம். உடனடியாக தமிழக அரசு நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும், புகை மாசை காப்பாற்ற வேண்டும், மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை அரசு அதிகாரிகள் மதிக்க வேண்டும். குறிப்பாக தொடர்ந்து உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அவமதிக்கின்ற வகைகளை தமிழக அரசும் தமிழக அரசு அதிகாரிகளும் செயல்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது. நன்றி, வணக்கம்.